இந்த கொளத்தூர் கடை தெருவிலே 1000 கடைகள் இருக்கலாம். இந்த 1000 கடைகளிலே எத்தனை கடை தாழ்த்தப்பட்டவர்களின் கடை? கணக்கெடுத்து பாருங்கள். 1000 கடைகளில் எத்தனை கடைகள் தாழ்த்தப்பட்டோரின் கடைகளாக இருக்க முடியும்? ஏன் ஒரு கடை தெருவிலே ஒரு தாழ்த்தப்பட்டவனால் டீ கடை வைக்க முடியவில்லை, பெட்டி கடை வைக்க முடியவில்லை, பலசரக்கு கடை வைக்க முடியவில்லை, ஜவுளி கடை வைக்க முடியவில்லை, எந்த கடை வைக்க முடியவில்லை? அதற்கு என்ன காரணம்? அவன் பாட்டாளி தானே, அவன் அந்த தொழில் செய்து பிழைக்கலாம் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? நகரங்களிலேயே முடியவில்லை என்கிற போது கிராமங்களிலே எப்படி அவர்களால் வேறு தொழிலை செய்ய முடியும்? பொருளாதாரத்தில் மேம்பட முடியும். ஆக எந்த தத்துவம் எந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தத்துவம் அந்த மக்களை அணிதிரட்டி வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அல்லது தமிழகத்தை பொறுத்தவரையில் தத்துவத்திற்கும் செயல்பாட்டிற்கும் தொடர்பே இல்லாதவர்களின் தலைமையில் கட்சிகள் உருவாகியிருந்தன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தத்துவ தலைமையும் தனிநபர் தலைமையும் இடைவெளி இல்லாமல் இருந்தால்தான் அது உரிய மக்களுக்கு உரிய முறைப்படி போய் சேரும். பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான போராட்டம் என்றால் உண்மையான அடித்தட்டில் கிடக்கிற ஒரு பாட்டாளி அதை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும். நான் பாட்டாளி வர்க்க அரசியலை முழுமையாக கரைத்து குடித்திருக்கிறேன். பாட்டாளி வர்க்க விடுதலையை கரைத்து குடித்திருக்கிறேன். காரல் மார்க்ஸ் அவர்களின் இயங்கியல் பொருள்முதல்வாதத்தையும் வரலாற்று பொருள்முதல்வாதத்தையும் நான் படித்து கரைத்து முடித்திருக்கிறேன். எனவே நான் ஒரு முழுமையான கம்யூனிஸ்ட். நான் தான் கட்சிக்கு தலைமை தாங்குவேன். தத்துவத்தில் எனக்குத்தான் தெளிவு இருக்கிறது. இவர்கள் வெறுமென உழைக்கக்கூடியவர்கள் தான், போராடக்கூடியவர்கள் தான் என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெறும் தத்துவத்தில் உள்ளவன் மட்டுமே தலைமை தாங்குகிற போது நடைமுறை என்று வருகிற நேரத்தில் அவன் சாதியை பார்க்கிறான், அவன் மதத்தை பார்க்கிறான். அந்த தலைமை வலிமையுள்ள தலைமையாக இருப்பதில்லை. தனிநபரை பொறுத்தவரையில் கூட நடைமுறையை மிகச் சரியாக கையாள வேண்டும் என்று விரும்பினாலும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சக்திகள் அவனை செயல்பட விடாது. அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய இடைவெளிதான் தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற தலித் அமைப்புகள் தோன்ற வேண்டிய தேவை வந்தது.